இந்த ரூட்டில் புனர்வாய்டு என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆல்கலைட் காணப்படுது. அதோட சில முக்கியமான லைகூம்ஸ், ஸ்டீராய்டு அண்ட் பீட்டா குளுக்கோசைடு என்று 4 வகையான பொருட்கள் காணப்படுது. முக்கியமாக இந்த வேர்லேயும் அது காணப்படுது, இலையிலையும் அது காணப்படுது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் அதிகமாக பயன்படுத்திட்டு வாங்க. இந்த இலையை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க, அதோட இந்த ரூட்டையும் தனியாக எடுத்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க யாராவது டயாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, வாரத்துக்கு ஒரு நாள் தினமும் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, 15 நாளைக்கு ஒரு முறை டயாலிசிஸ் பண்ணுற நிறைய நண்பர்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர்களுக்கு இதை கொடுத்து பரிபூர்ண சுகம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு அந்த வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மிக சிறந்த மூலிகை என்று இதை சொல்லலாம். எப்படி ரெடி பண்ணலாம் நான் சொல்கிறேன். இந்த மூலிகையுடைய வேரும் இதனுடைய இலையும் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்ந்து ஓமும் நம்ம எடுத்துக்கிறோம். எதுக்காக நம்ம பார்த்தோம் இல்லையா, நோய்க்கான காரணங்களை பார்த்தோம். ஒன்று ஜெனட்டிக்கலாக வரக்கூடியது, இரண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதனால வரக்கூடிய ஆட்டோமியூன் டிசார்டர்லையும் இந்த நோய் இருக்குது. அதே நேரத்தில் யூரினே போகாதவங்க அது ஒரு காரணம், இரண்டாவது தண்ணீரே குடிக்காதவங்க ஒரு காரணம் நான் பார்த்தோம்.